வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து எப்படி வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அதை பற்றி ஒரு ஓவரலான ஒரு வியூ கொடுத்துருந்தோம். அதில் வந்து பெரும்பாலும் எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். அதுபோக அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரலாக ஒரு மேம்போக்காக சொல்லியிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் எந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய சிலபஸை யாராலையுமே கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து எந்த டாபிக்ஸ் வந்து பெரும்பாலும் கேட்பாங்க, எந்த டாபிக் இதுவரையும் கேட்டதில்லை, கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, டியூரிங் எக்ஸாமினேஷன் நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டியூரிங்னா எக்ஸாம் சென்டரில் போய் எக்ஸாம் எழுதும்போது என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது. இது என்னோட 8 அட்டம்ப்டில் நான் பண்ண மிஸ்டேக்கு, எது பண்ணால் சக்ஸஸ் ஆகும் ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதை பார்த்துக்குங்க ரைட்டா. ஏன்னா வந்து 7 அட்டம்ப்டில் நான் வந்து இப்போ நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். பட் ஒரு இடம் பண்ண மிஸ்டேக்கு அகைன் அண்ட் அகைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்கள் வந்து ஒமிட் பண்ணாலுமே வந்து ஈஸியாக சக்ஸஸ் ஆகிடலாம். சரி, இதில் வந்து சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ் சொல்லிவிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே வந்து டீட்டெயிலாக எலாபரேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஸ்டடி நியூ திங்ஸ், ஒன்லி ரிவைஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் நோட்ஸ், மேக் நோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது நோட்ஸ் நம்ம எடுத்துக்கணும், அதை நம்ம உருவாக்கி வச்சுக்கணும். சரியா? இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் கோயில்பட்டிலேருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு திருநெல்வேலியில் தான் போடுவாங்க பிஎஸ்சி இன்ஜினியரிங் காலேஜில். அங்கே போயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் ஆயிரும். அப்படிங்கிறப்போ வந்து அந்த நேரத்தில் ட்ராவலிங்லாம் படிக்க முடியாது. ஏன்னா கஷ்டம். ஏன்னா ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி நீங்கள் ட்ராவலிங் இருக்குது அப்படின்னா ஒரு நோட்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணவே தவிர்த்து அதை விட்டுப்பட்டு நீங்கள் போய் நியூ திங்ஸ் எதுவுமே புதுசாக எதுவுமே படிக்கக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து நீங்கள் படித்தா அதுக்கு பிரயோஜனப்படாது. ஏன்னா வந்து எல்லாமே ப்ராப்ளம் தான் பெரும்பாலும் கேட்பாங்க. 55 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா 75 கொஸ்டினில் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரு 65-70 கொஸ்டின் எல்லாமே ப்ராப்ளம் தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ப்ராப்ளத்துக்கு ஃபார்முலா பார்க்குறத தவிர்த்து ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிட்டு வரலாமே தவிர்த்து புதுசாக எதையும் போய் நீங்கள் டாபிக்ஸோ கண்டென்ட்டோ படிக்கிறதோ ஒமிட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இருக்கிறது நல்லா டீட்டெயிலாக படித்தாலே போதுமானது, தரவாக படித்தா போதுமானது. ரிவைஸ் பண்ணணும். ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் அந்த ஹெல்த்தை வந்து நான் இன்க்ளூட் பண்ண, இது வந்து வழக்கமாக எல்லோரும் சொல்கிறதானே அப்படின்னு சொல்லலாம். பட் கரெக்ட் தான். பட் நான் வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் வந்து ராம்கோ இன்ஜினியரிங் காலேஜில் போய் எழுத போனேன். அப்போ வந்து பிரச்சனை இல்லை. அப்போ வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். அதனால் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட போய் எழுதிருந்ததுனால ஒன்றும் தெரில. பட் செகண்ட் அட்டம்ப்ட் பார்த்தீங்கன்னா அப்போ கொரோனா வந்துருச்சு. அது நம்ம கேரளாவில் போய் திருவனந்தபுரத்தில் போய் எழுத போனோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிட முடியல, ஒரு அன்ஹெல்த்தியான ஃபுட்ஸு. அதுவும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அதிகாலையில் கிளம்ப வேண்டியதுனால வந்து பார்த்திங்கன்னா ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இது வந்து நடக்கிறது தான். பட் வேறு வழியே இல்லை. ஏன்னா ஹெல்த் இருந்தால் தான் மட்டும் கரெக்டாக எழுத முடியும். அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷன், பாடி வந்து சரியாக ஒபே பண்ணல. ஸோ வந்து ஹெல்த்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹெல்த்தாக இருக்கும். அந்த நேரம் பார்த்திங்கன்னா தப்பான ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. குளிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கவனமாக குளிச்சுக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜலதோஷம் பிடிச்சக்கூடாது. இந்த ரெண்டுலேயும் பெரும்பாலும் ஏற்படக்கூடிய காமன் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜலதோஷம், வயிற்று வலி, இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் பெரும்பாலும் வரும். வேறு எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டுமே வந்து எக்ஸாமுக்கு வெளியில் முன்னாடியே பார்த்தாச்சு. இப்போ உள்ள எக்ஸாம் சென்டரப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெவர் அட்டெண்ட் அன்னோன் கொஸ்டின்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 75 கொஸ்டின்ஸில் நாம் அட்டன் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 55 கொஸ்டின் தான். 55 கொஸ்டினுமே யாராலும் அட்டன் பண்ண முடியாது. 55 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகிருங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெரியாத கொஸ்டின்ஸ். இப்போ நீங்கள் வந்து இப்போ மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் 4A சீரிஸ் படிச்சிருக்கீங்க, மேட்ரிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தெரியாதது ஒன்று. இப்போ நியூமெரிக்கல் அனாலிசிஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அது மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் செப்பரேட் டாபிக்ஸ் அட்வான்ஸில் வரும். அப்போ அதில் போய் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் படிக்கல, ஆனால் அதை நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக டயத்தை வேஸ்ட் பண்ணி விட்டுரும். அதுக்கு ஆன்சரும் வராது. ஏன்னா நீங்கள் எல்லா ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். இதில் மைனஸ் இருக்கும், இதில் ப்ளஸ் இருக்கும், இதில் புள்ளி இருக்கும், கொஞ்சம் தள்ளி இருக்கும், தள்ளாமல் இருக்கும், அவ்வளோதான். ஸோ வந்து எல்லாருக்கும் சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இதுதான் கரெக்டுன்னு நினச்சி போடுவீங்க, அது வரையே வராது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அன்னோன் கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து டிஆர்பி மாதிரியோ பாலிடெக்னிக் மாதிரியோ நெகட்டிவ் மார்க் இல்லாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. இது வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அன்னோன் கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு லக்கு இருந்தால் மட்டும்தான் அது வந்து டிக் ஆகும், கரெக்டுன்னு வரும். இல்லை அப்படின்னா ஒன்ஸ் அது வந்து போயிடுச்சுங்களா உங்களுடைய ஸ்கோரே சரிச்சு விட்ரும். ஸோ அதனால் வந்து அன்னோன் கொஸ்டின்ஸை தயவு செஞ்சு அட்டன் பண்ணாதீங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேருந்து 7வது அட்டம்ப்ட் வரைக்கும் நம்ம தெரியாத கொஸ்டினை நான் அட்டன் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கேன். 8வது அட்டன் பண்ணலையே அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது, அங்கேயே அட்டன் பண்ணியிருந்தேன். பட் அதோட ரேஷியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமம். 2 கொஸ்டினோ 3 கொஸ்டின் தான் வந்து பார்த்திங்கன்னா அன்னோன் கொஸ்டின் அட்டன் பண்ணேன். சரியா? அதில் ஒரு கொஸ்டின் சக்ஸஸ் ஆயிடுச்சு, 2 கொஸ்டின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரியா? ஸோ அதில் வந்து அதனால் வந்து அன்னோன் கொஸ்டின்ஸை டேரெக்டாக அட்டன் பண்ணாதீங்க. வேறு வழியே இல்லைனா கூட முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் நல்ல கொஸ்டின் அட்டன் பண்ணிங்க கூட, அதுவும் 5 மார்க்கில் வந்து 50-50 தான். லக் இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து கிளியர் பண்ண முடியும். இல்லாட்டி அன்னோன் கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணாதீங்க. தெரியாத கொஸ்டின் தொடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாலோ பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 பார்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பார்ட் A, B, C அப்படின்ட்டு
நான் எப்போயுமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்ட் பி தான் போவேன். நீங்கள் அது உங்களுடைய விருப்பம். பட் நான் ஏன் பார்ட் பி சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் பார்ட் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸு, பார்ட் பிக்கு வந்து 70 மார்க்ஸு, பார்ட் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். நான் இது வரைக்கும் என்னுடைய இப்போ இந்த பாஸ் பண்ண அந்த ஆன்சர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி தான் எனக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. பார்ட் சி வந்து 5 மார்க் கொஸ்டின் இருந்தாலுமே அது வந்து நெகட்டிவ் 10 கொஸ்டின் வெளியிருந்தேன், அதில் நெகட்டிவ் மார்க் கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அதிகமான வெயிட்டேஜ் மார்க் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி தான். அந்த பார்ட் பி அப்படிங்கிறது கோர் பேப்பர், அந்த கொஸ்டின்ஸே டேரெக்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எல்லா கொஸ்டினுமே அதில் அந்த பார்ட் பியில் தான் பெரும்பாலும் இருக்கும். பார்ட் சியை விட பார்ட் பியில் தான் இருக்கும். ஸோ வந்து பார்ட் பி அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்ட் சிக்கு போயிருங்க. அப்புறம் வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏக்கு வாங்க. இந்த பார்ட் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்துருக்கும். ரீசனிங், ஆப்டிடியூட், மேக்ஸு, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ப்ராபபிலிட்டி எல்லாமே கலந்துருக்கும். இந்த நம்ம எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறாங்க பார்த்தீங்களா, பேங்க், இந்த மாதிரி எல்லாமே பேங்க் எக்ஸாம் எல்லாமே கலந்துருக்கும். சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழப்பி விட்டுரும். அது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் தெரியும். இப்போ டிசம்பர் 2023 நம்ம நினைக்கிறேன் அந்த எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு எங்கிட்ட போகுது, அந்த அதோட ட்ராஜெக்டரி கொடுத்துருங்க. அந்த படத்தை பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்ட் ஏ வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே அட்டன் பண்ணாதீங்க. எடுத்தோன்னே அட்டன் பண்ண வேண்டியது பார்ட் பி அண்ட் சி தான். ஸோ அப்போ அந்த பார்ட் பிக்கும் சிக்கும் எவ்வளோ டைம் ஒதுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 hour 1 to 1.5 hours வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி அண்ட் பார்ட் சிக்கு நம்ம ஒதுக்கி ஆகணும். ஆனால் அதே மாதிரி பார்ட் ஏக்கு வந்து 1/2 hours போதும். இது நான் ஃபாலோ பண்ணது ஃபைனல் அட்டம்ப்டில். அதனால் வந்து பார்ட் ஏ லாஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். பார்ட் ஏக்கு வந்து 30 minutes எனாஃப் தான். அதுக்கு மேலே டைம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முன்னக்கட்டி அதில் முடிச்சிடணும். பார்ட் பிலையும் சியும் கிளியர் பண்ணிடணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி அண்ட் பார்ட் சி தான் முக்கியமான ஒன்று. அதில் பார்ட் பி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று. அதை பார்க்க 70 மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி பார்ட் சி. ஆனால் பார்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா மோர் வெயிட்டேஜ், ஏன்னா அது வந்து 100 மார்க் இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம வந்து 70 மார்க் தான் இருக்கும், அதில் வந்து 100 மார்க். ஸோ நான் வந்து பார்ட் பி அண்ட் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1.5 hours ரெண்டுமே நீங்கள் சரிசமமாக கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு 1 மணி நேரம், அதுக்கு 2 மணி நேரம். அப்போ இதில் ஒரு எக்ஸ்ட்ரா காமனாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் வச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு பார்ட் பிக்கும் சிக்கும் ஈக்குவலான வெயிட்டேஜ் கொடுத்து முடிச்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு தான் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ வந்து நீங்கள் தொடரணும். சரியா? ரைட். இதுக்கு வந்து இந்த பார்ட் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 minutes வந்து எனாஃப் தான். ரைட்டா? நெக்ஸ்ட் எல்லாருமே செய்யக்கூடிய மிஸ்டேக், நானும் இல்லை, நான் இப்போ திருநெல்வேலியில் போய் எழுத போகிறேன். பிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜாக கிட்டத்தட்ட 6 அட்டம்ப்ட் அங்கே போய் அட்டன் பண்ணியிருக்கேன். சரியா? அந்த 6 அட்டம்ப்டில் நம்ம என் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏஜோ இல்லாட்டி என்னுடைய ஏஜ், என்னோட சீனியர் ஏஜ், ஜூனியர் எல்லாமே இருப்பாங்க. பெரும்பாலான சீனியர்ஸ் நம்ம என்னோட சீனியர்ஸ் அவங்களாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி இல்லாட்டா அவங்களும் இப்போ காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க தான். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் ஒரு அடிஷனல் இதுக்கு வேணுங்கிறதுக்கான பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இந்த இதை பாஸ் பண்ணணும்னு நினச்சி வந்திருப்பாங்க. அது மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டே, என்னோட கொலீக்ஸ் இது முன்னாடி வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவரும் 2 இடம் எழுத வந்தோம். பார்த்தா அந்த 55 கொஸ்டினுமே அடிச்சு வச்சிருக்காரு. இப்போ அதாவது பார்ட் ஏல வந்து 20 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், பார்ட் பியில் 20, பார்ட் சியில் பார்ட் ஏல வந்து 15, பார்ட் பியில் 20, பார்ட் சியில் 20. அப்போ 55 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். 55 கொஸ்டினுமே பச்சை அடிச்சு வச்சிருக்காரு. எனக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எல்லா 55 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அது கடவுள் மட்டும் தான் உங்களுக்கு துணையாக இருக்குமே. உங்களுக்கு லக்கு வந்து ஓவராக இருந்தால் மட்டும்தான் 55 கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து 55 கொஸ்டினாக பாஸ் மார்க் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த 55 கொஸ்டின் எடுத்தவங்க யாருமே பாஸ் பண்ணவே இல்லை. நெகட்டிவ் மார்க்லாம் அவங்களுக்கு வந்திருக்கே தவிர்த்து ரிசல்ட் பாஸ்ன்னு வரவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஓவரால் ரிசல்ட் பார்ப்போம்ல, சிஎஸ்ஆர் நெட் வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க, எம்ஹெச்ஆர்டி சைட்டில். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேண்டிடேட் இதெல்லாம் காமிச்சிடும், எந்த சென்டரில் எழுதாங்க எல்லாமே. அந்த சென்டருக்கும் அந்த கோடு ஒவ்வொரு இதுலேயுமே நமக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ அதில் வந்து இது இருக்காது. அதனால் வந்து 55 கொஸ்டின் நீங்கள் வந்து வேறு வழி இல்லை, எனக்கு கண்ணை மூடி விட்ட மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் அப்படி லக்கை பேஸ் பண்ணி தான் போடணும். இங்கி பங்கி போட்ட மாதிரி 55 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஏன்னா அந்த சிபிடியில் அந்த இது மானிட்டர் காமிக்கும் பார்த்தீங்கன்னா சைடில் 55 கொஸ்டின் பச்சை கலரில் அடிச்சு வச்சுருக்காங்க. அதில் வந்து பச்சை கலர் அந்த இதை நீங்கள் ஆன்சர் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா க்ரீன் கலரில் காமிக்கும். அதை நீங்கள் பார்த்து அந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரிவ்யூ அப்படின்னு, அதாவது அதை வியூ பண்ணிட்டீங்க அப்படின்னு காமிக்கும். ஆனால் நாட் அட்டம்ப்டட்னு வரும். அப்படிங்கிறதுனால நம்ம உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த சைடில் அந்த பார் வந்து எப்படிலாம் மாறி இருக்கும், கலர் மாறி இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 55 கொஸ்டினுமே எப்படி இருக்கும், பச்சை பச்சையாக இருக்குது. ஸோ வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. பண்ணினா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்கிறது கனவுலையும் நடக்காது. அப்படி நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% லக் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஏன்னா அது வந்து லக் வந்து யாருமே ஒர்க் அவுட் ஆனதே கிடையாது. ஸோ வந்து 55 கொஸ்டின் அட்டன் பண்ணாதீங்க. அது வேறு வழியே இல்லை, நமக்கு வந்து சும்மா எழுத வர அப்படின்னா மட்டும் அதை அப்படி செய்யுங்க. நீங்கள் இப்போ ஒரு 10 கொஸ்டின் நான் கரெக்டாக எழுதியிருக்கேன், மிச்சம்
இப்போ 55 கொஸ்டினில் ஒரு 20 கொஸ்டின் கரெக்டாக இருக்கேன், மிச்ச கொஸ்டினை வந்து ஆப்ஷனில் அப்படி இப்படி போட்டு பார்ப்போம்னு நினச்சிங்கன்னா அந்த 20 கொஸ்டின் கரெக்டாக இருந்ததுமே பிடிங்கி போயிடும், ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குனால. ஸோ நான் வந்து எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணாங்க, தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணுங்க, தெரியாத கொஸ்டின் விட்டுருங்க, திரும்ப அதை தொடவே தொடாங்க. சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் நீங்கள் பண்ண வேண்டியது. எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண நினைக்கக்கூடாது, எந்த கொஸ்டினுக்குமே அந்த கொஸ்டின் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் சியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 கொஸ்டின் இல்லை 4 கொஸ்டினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் ரிலேட்டடாக கேட்பாங்க, டயக்ராம் கொடுத்து கேட்பாங்க. சரி, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் எஃபெக்ட் கேட்கலாம். ஹால் எஃபெக்ட், அதாவது சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ் இருக்கும் அது. அப்புறம் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுலேயே ஃபிகர் இருக்கும், ஃபிகருக்கு மாதிரிலாம் கேட்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டன்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ். அதில் பெரும்பாலும் இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ், கவுண்டர்ஸ், அந்த அடுத்தடுத்த பிட்டு என்ன வரும் அப்படிங்கிறதான் கேட்பாங்க அது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்டியூசர்ஸ் கேட்பாங்க. இப்போ அந்த காஜஸ், பிராணி காஜஸ் அதெல்லாம் வந்து கேட்பாங்க. அது மாதிரி டிரான்ஸ்டியூசர்ஸ் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அது மாதிரி நம்ம பூலியன் அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி அந்த அல்ஜிப்ரா கொடுத்துருவாங்க, அதை சால்வ் பண்ணி அதுக்கு டயக்ராம் வரைஞ்சி அந்த மாதிரி வரும். அது மாதிரி டிடெக்டர்ஸ் இது எல்லாமே ஃபிகர்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு கொஸ்டின்ஸை ஒமிட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு 5 மார்க் சுயராக விழுந்துடும். அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த பூலியன் அல்ஜிப்ரா, அப்புறம் வந்து லாஜிக்கேட்ஸ் காம்பினேஷன்ஸ், இது எல்லாமே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அது வந்து கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த தடவை அட்டன் பண்ண கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 கேட்டு தான் கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு ஃபார்முலாவை பூலியன் அல்ஜிப்ராவை சால்வ் பண்ணி அதற்கான ரிசல்ட், அந்த ரிசல்ட்டுக்கான டயக்ராம், லாஜிக் சிம்பிள் வரையணும், அவ்வளோதான். அது கேட்டிருந்தாங்க, 5 மார்க் நான் சுயராக வாங்கிட்டேன். அது வந்து A+B+C அவ்வளோதான், 6 கேட்டு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. 3 இன்புட் 6 கேட்டு தான் கிடச்சிச்சு ஆன்சர். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபிகர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸை வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க. சரி, அது வந்து தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்கள். ஆனால் தெரிஞ்சால் மட்டும் திரும்ப சொல்லுங்கள். இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து முன்னாடி சொன்ன பாயிண்ட்டை வேலிடாக இருக்கணும். அந்த ஆன்சர், அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியும், ஆன்சர் வரும்னு நினச்சா மட்டும்தான் பண்ணணும். அதை ட்ரை பண்ணுறது பேச்சே கிடையாது. ஏன்னா இது ட்ரை பண்ணுறதுக்கான இடம் இங்கே கிடையாது. ஏன்னா 3 மணி நேரத்தில் நம்ம இவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், போன வீடியோவில் வந்து எத்தனை கொஸ்டின், அதாவது எவ்வளோ மார்க் எடுத்தால் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைக்குங்கிற மார்க் நம்ம சொல்லிட்டோம். சொல்லலாம் வந்து ஒன்ஸ் நீங்கள் அந்த மார்க்கை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மார்க் 15 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா மேற்கொண்டு அட்டன் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து அது கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னா மட்டும் அட்டன் பண்ண வேண்டாம். இல்லை எங்களுக்கு கொஞ்சம் ப்ராபபிலிட்டி இருக்குது, ஆசிலேஷன் இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்க, நோ ப்ராப்ளம். சொல்லலாம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஒன்று. பெரும்பாலும் டியூரிங் எக்ஸாமினேஷன்ஸ் இவ்வளோ தான் நீங்கள் பண்ணணும், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண வேண்டாம். எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணக்கூடாது, தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணணும். ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதே மாதிரி ப்ராப்ளம் செஞ்சுருங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் எந்த அந்த இப்போ வந்து பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, 25 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம 20 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அப்போ அந்த 20 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 25 கொஸ்டினுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துருங்க. இதெல்லாம் நான் பண்ணுது, அந்த 25 கொஸ்டினுமே நான் பார்த்துருவேன். எல்லா கொஸ்டினும் பார்த்து முடிச்சுட்டு 25 கொஸ்டின் தானே, ஆமாம், அந்த 25 கொஸ்டினுமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருவேன். அதில் எது கொஸ்டின் நமக்கு ஈஸியாக இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் அட்டன் பண்ணிடுவேன். அது எவ்வளோ பெரிய டெரிவேஷன் இருந்தாலும் சரி பண்ணிடுவேன். ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு லைக் ஃபோரியர் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ், அதில் போனோட மேட்ரிக்ஸ் உங்களுக்கு சொதப்பிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹேமில்டன் தியரத்தில் வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கச்சுன்னு ஒரு ஃபார்ம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து ரொம்ப அதுலேயே 1 ஹவருக்கு மேலே டைம் ஆயிடுச்சு. சாரி, 15 மினிட்ஸ்க்கு மேலே டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதில் வந்து ஃபெயில் தான் அந்த அட்டெம்ப்ட்டில். ஸோ நான் வந்து அது மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அதுக்கு ஆன்சர் வர மாதிரி இல்லை அப்படின்னா அது வந்து விட்டுறணும். சரி, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே இதில் பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. அந்த 25 கொஸ்டினுமே இப்போ பார்ட் பி நான் சொல்கிறேன். அப்போ அந்த பார்ட் பியில் 25 கொஸ்டின் இருக்குன்னா அந்த 25 கொஸ்டினுமே பார்த்துடணும். இந்த 25 கொஸ்டினில் எந்தெந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் அட்டன் பண்ணி ஒன்ஸ் முடிச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து உங்களுக்கு ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிவ்யூக்கு வந்து நீங்கள் போயிடாதீங்க. ஏன்னா வந்து ரிவ்யூ போய்ட்டு திரும்ப உங்களோட ஆன்சர் வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஆன்சர் கரெக்டாக தான் போட்டிருப்பீங்க, இது வருமா அது வருமா அப்படிங்கிற மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஆசிலேஷன் வர ஒன்ஸ் போட்டோன்னா போட்டு விட்டுருங்க. அதை கன்ஃபார்மாக இதுதான் அந்த நீங்கள் ரிசல்ட் செஞ்சு பார்க்குறீங்க, கன்ஃபார்மாக இது வருது அப்படின்னா மட்டும் அதை ரிவ்யூ கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா அதை திரும்ப ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு மன உளைச்சல் தான் வரும், அது கஷ்டம். ஸோ வந்து ஒரு தடவை ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சுக்கோங்க. சரி, அது மேற்கொண்டு மாற்றாதீங்க. இதுதான் இதே மாதிரி தான் பார்ட் சிக்கு 30 கொஸ்டின் கூட 30 கொஸ்டினுமே ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த 30 கொஸ்டின் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஸ்டின் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணணுமோ அத்தனை கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்ட் சியில் வந்து ஒரு 10 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணுவேன், 10-11 தான் அட்டன் பண்ணுவேன். அது மாதிரி எனக்கு தெரியாது, தெரிஞ்சாலுமே வந்து தெரியாது. அதுக்கு மேலே வந்து நான் ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன். சரி, அதனால் வந்து என்ன, அது 10 கொஸ்டின் 15 ஒரு 10 கொஸ்டின் எழுதுறேன் அப்படின்னா அதில் ஒரு 3 கொஸ்டின் தப்பாதுன்னா ஒரு 7 கொஸ்டின், 7 5 6 30 35 கொஸ்டின், 35 மார்க் நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி பார்ட் பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பார்ட் பி இருக்குது அப்படின்னா 25 கொஸ்டின், நம்ம 20 கொஸ்டினில் ஒரு 15 கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம்னா 5 கொஸ்டின் தப்பாயிடுச்சுன்னா 35 மார்க் வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி உங்களுடைய மார்க்கு நீங்கள் எய்ம் பண்ண அந்த டார்கெட் மார்க் வந்து ரீச் ஆகிற அளவுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம்
கூட எடுக்கணும். ஒரு நான் டார்கெட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 200க்கு 70 மார்க் வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு 80 மார்க்குக்கு நீங்கள் அட்டன் பண்ணால் போதுமானது. அது வந்து கன்ஃபார்மாக இல்லை அப்படின்னா ஒரு 85 வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதுக்கு மேலே ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அவுட்டர் பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிடும், வந்து திரும்ப நெகட்டிவ் மார்க்கில் போயிடும். ஸோ நான் வந்து கவனமாக பண்ணணும். ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிடக்கூடாது. அட்வான்ஸ்டாக ரொம்ப ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணி எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கிற பேரில் போயிடக்கூடாது. அப்படி பண்ணாதீங்க. அதுமாதிரி நெக்ஸ்ட் பார்ட் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி போனாலே போதும். அந்த பார்ட் ஏ கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அது வந்து இந்த ட்ரெயின், அப்புறம் வந்து ப்ராபபிலிட்டி, ஃபிகர்ஸ், இந்த டைஸு, அப்புறம் கார்ட்ஸ், இதுதான் ப்ராபபிலிட்டி பெரும்பாலும் இதுதான் இருக்கும். அதில் நீங்கள் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி இத்தனை பேர் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சாங்க, ஏபிசி 3 பேர் வந்து ஓடுனாங்க, எத்தனை பேர் 5 பேர் ஓடினாங்க, அதில் யார் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்புறம் வந்து ரவுண்டாக அப்படி உட்காந்துருக்காங்க, ஏ அது உடனே பார்த்து உட்காந்தாரு, இந்த பிஎஸ்சி இந்த பக்கம் உட்காந்தாரு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு யார் ரைட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் கொடுத்து கேட்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாமே அந்த டேட்டா இன்டர்பிரேஷனுக்குலாம் நீங்கள் டைம் ரொம்ப எடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், கவனமாக பண்ணணும். அந்த இதை நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணி ரொம்ப சின்ன கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ணணும். ஏன்னா அது வந்து இருக்கக்கூடியது 20 கொஸ்டின் 15 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும். அதுக்கு ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் மேக்ஸிமம் அட்டன் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு போதும். நான் இது வரைக்கும் அந்த பார்ட் ஏல வந்து 5 கொஸ்டின் 4 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு அது வரைக்கும் தான் டைம் இருந்திருக்கு, அதுக்கு மேலே டைம் இல்லவே இல்லை. ஸோ நான் வந்து நான் அதிலே பாஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பார்ட் ஏக்கு வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா பார்ட் பிசியை வந்து முன்னாடியே முடிச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்காது. ஏன்னா நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண உங்களுக்கு தெரியும், அதுக்கு மேலே டைம் இருக்காது. ஏன்னா வந்து ப்ராப்ளம் தானே இருக்குது, தியரி கிடையாது, எல்லாமே ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் வந்து நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். தெரியாத கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண மாட்டேன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ஆன்சர் ரொம்ப சிறுசாக இருக்க மாதிரி தெரியும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் அட்டன் பண்ண மாட்டேன். அதாவது தெரியாத அன்னோன் கொஸ்டின்ஸ் நான் தொடவே மாட்டேன், அவுட்டர் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன். பார்ட் ஏக்கு வந்து 30 மினிட்ஸ் கொடுப்பேன். பார்ட்ஸ் பி அண்ட் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் 1.25 மணி நேரம் இல்லாட்டி முன்ன பண்ண இருக்கலாம். இதில் ரெண்டுமே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பார்ட் பி சீக்கிரம் முடிச்சுன்னா அதுக்கு முன்னாடி தான் ஈஸியாக ஜம்ப் ஆயிடும். ரைட்டா? அது மாதிரி ஃபிகர் ரிலேட்டட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நான் அட்டன் பண்ணுவேன். அது மாதிரி ரொம்ப லென்த்தாக இருக்க கொஸ்டின்ஸ் வந்து நான் விட்டுருவேன். ப்ராப்ளம் ஓரியன்டாக இருந்துச்சுன்னா அதை ரொம்ப ஈஸியாக டேரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை நான் அட்டன் பண்ணுவேன். தியரி கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அது முன்ன பண்ண ஃபெமிலியராகவே இருந்திருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல மாதிரி வச்சுக்கோங்கன்னா டிடெக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சிங் கேஸ் அது வந்து நம்ம ஜிஎம் கவுண்டரில் அதே மாதிரி நியூட்ரான்ஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு 2024 ஜூன் செஷன் அதில் ஒன்று கேட்டிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. 2 ஹீலியம் இந்த கேஸ் அந்த கேஸ் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதை நான் தப்பாக கிளிக் பண்ணிட்டேன். அது வந்து 1.25 மார்க் வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து அன்னோன் கொஸ்டின்ஸ் நான் தொட மாட்டேன். இதெல்லாமே நான் பண்ணுவேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இல்லாமல் பாசிட்டிவ் மார்க் மட்டுமே நிறைய கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ரைட்டா? ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தடவை கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்னோன் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாதீங்க, தெரிஞ்ச கொஸ்டின்ஸை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். முடிஞ்ச ப்ராப்ளம் ஃபிகர்ஸ் இதெல்லாமே அட்டன் பண்ணுங்கள். பெரும்பாலும் இதுதான் இருக்குது. ரொம்ப 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 லென்த்தாக இருக்கிற மாதிரி குழப்பமாக காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரிலாம் விட்டுருங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸு, கிளாரிஃபிகேஷன், முரண்பாடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்தெந்த டாப்பிக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த மாதிரியான ஃபார்மெட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த மாதிரியான ப்ராப்ளம் கேட்பாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரியா? இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டா தேங்க்யூ.